ஹாய் மக்களே, இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராகியை வச்சு செய்யக்கூடிய அருமையான ஒரு புட்டு ரெசிபி தான். ராகி மாவு புட்டுங்க. கடை மாவு வச்சு யூஸ் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை கேப்பையை வாங்கி நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து யூஸ் பண்ணாலும் சரி, அது உங்கள் சாய்ஸு. ஒரு 4 கப்பு மாவளவு எடுத்து 2 கப்பு மாவில் புட்டும், இன்னும் 2 கப்பு மாவில் ராகி அந்த சிம்லி உருண்டையும் செஞ்சுருக்கேன். அந்த ரெசிபியை நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம புட்டு ரெசிபி பார்த்துருவோமா? ஸோ ஒரு 10 நிமிஷம் இந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துகிட்டு சுட சுட தண்ணி ஊற்றி ஒரு கரண்டியை வச்சு கிளறிக்கோங்க. ஏன்னா மாவும் சூடாக இருக்கும், தண்ணியும் சூடாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜை வந்து கரண்டி வச்சு இந்த மாதிரி மெல்லமாக ட்ரை பண்ணி கிளறிட்டே இருந்தீங்கன்னா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு குறைய ஆரம்பிக்கும். அப்போ வந்து கையை வச்சு லைட்டாக தண்ணியை நல்லா இந்த மாதிரி தண்ணி தெளித்து கொடுத்து கிளறணும். இது ஒரேடியாக தண்ணி ஊற்றி பிணைய முடியாது. ஸோ ஒரு மாதிரி பிசு பிசுன்னு சப்பாத்தி மாவும் போயிடக்கூடாது. இப்படி உதுத்து விட்டு பிணைஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி வந்துடுங்க. இப்போது புட்டு அவிக்கக்கூடிய பாத்திரத்தில் இட்லி துணியில் லைட்டாக ஈரப்பதம் இருக்கிற மாதிரி தண்ணி தெளிச்சிக்கிட்டு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவெல்லாம் அதில் மேலே எடுத்து உதுத்து விட்டுட்டு அது மேலேயும் மூடி மாதிரி இன்னொரு துணி எடுத்து அதுலேயும் லைட்டாக ஈரம் அரைகுறையாக ஈரம் தெளித்து இந்த மாதிரி மேலே மூடி வச்சுட்டு இட்லி சட்டியில் ஒரு காப்பாத்திரம் அளவுக்கு தண்ணி ஊற்றி சலசலன்னு தண்ணி கொதிக்கும் போதே இந்த தட்டை எடுத்து அதில் வச்சுடுங்க. இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக 20 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா புட்டு வந்து அந்த மாவோட மனமே உங்களுக்கு தெரியும். புட்டு வந்து நல்லா வெந்துருச்சு, மாவு வெந்து நல்லா புட்டாக வந்துருச்சுன்னு சொல்கிறது உங்களுக்கு புரியும். இந்த கேப்பில் 20 நிமிஷம் இந்த வேகிறப்ப நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, தேங்காவை எடுத்து உடச்சி திருவி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு எடுக்காமல் திருவி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இதுதான் இதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஆமாம், இந்த மாதிரி திருகிற மிஷின் இந்த வச்சுருப்பீங்க இல்லையா, அருவமனை மாதிரியே இருக்கும்ல, இது பேர் எனக்கு எக்ஸாக்டாக தெரில. ஸோ அதை வச்சு நீங்கள் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இல்லைனா இந்த கையில் துருவி கூட இருக்கும் பார்த்தீங்களா, அந்த துருவியை கூட வச்சு யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ புட்டு வந்து ரெடியாக நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு 1 கப் அளவுக்கு நான் வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஒயிட் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த துருவி வச்சுருக்க தேங்காவும் சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்து சுட சுட பிள்ளைங்களுக்கு ஒரு பவுலில் போட்டு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குன்றது நான் உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. செய்முறை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ சத்துக்கள் நிறைந்த அந்த ராகி மாவு புட்டை நீங்கள் அடிக்கடி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய ஸ்டைலில். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.